ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ரெஸ்யூம் பயோடேட்டா ஃபார்மேட்டில் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களை ஃப்ரீயாகவே ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரீயாக அந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாகவே டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி அதை நமக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பயோடேட்டாவில் டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை டைப் பண்ணும்போது அந்த ஸ்பேஸு, அந்த பாக்ஸு, அந்த டேபிள்லாம் க்ரியேட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கஷ்டமே இல்லாமல் எப்படி நான் நெட்லேயே வந்து ஒரு பயோடேட்டாவை டவுன்லோட் பண்ணி அது மேலே எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் காமிச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்க் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பயோடேட்டா ஃபார்மேட்டுன்றது இந்த இடத்துல இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு டவுன்லோடுன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனோடனே அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக பேசிக் ஃபார்மேட். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நியூ இப்போ தான் காலேஜ் முடிச்சு வெளியே வரீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்யூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எடிட்டபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்படியே உங்கள் நேம் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் எந்த கரெக்ஷன் பண்ணாதீங்க. உங்கள் நேம் மாற்றுங்க, உங்கள் ஃபோன் நம்பரை மாற்றுங்க, உங்கள் அட்ரஸை மாற்றுங்க. இங்கே வந்து நீங்கள் 10th எங்கே படிச்சிங்க, என்ன அதாவது தமிழ்நாடு, இங்கே வந்து போர்டுன்னு போட்டிருக்கு. நீங்கள் வந்து மீடியம் போட்டுக்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்டேட் போர்டுன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதை போடுங்க. அப்படி இல்லைனா இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் அப்படியே இருக்கட்டும், டேட் அப்படியே இருக்கட்டும், சிக்னேச்சர் அப்படியே இருக்கட்டும். அப்படியே இங்கே இந்த ஃபோட்டோ மாற்றுறது எப்படின்னு நான் சொல்லலை. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பிக்சர்னு வரும். இல்லைனா சேஞ்ச் பிக்சர்னு வரும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பயோடேட்டா வந்து ஃப்ரீயாகவே சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு வந்து எப்படி நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் வந்து ரெஸ்யூம் எப்படி டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ பஸ் நம்ம லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.